நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனகிரி யாருன்னு பாருமம்மா பாருமம்மா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டான் லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டான் லட்சணமா. ஆட்டம் பார்த்து ஓட்டம் பார்த்து ஆட முடிவு கட்டணுமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டான் லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டான் லட்சணமா. அம்மா நீங்க குனிஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க. சும்மா வாங்க கொடுக்கட்டுமா கண்ணா ரெண்டும் வீங்க. அம்மா நீங்க குனிஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க. சும்மா வாங்க கொடுக்கட்டுமா கண்ணா ரெண்டும் வீங்க. ஐயா ஏங்க காலேஜுக்கு போனீங்களா தூங்க. ஏங்க காலேஜுக்கு போனீங்களா தூங்க. அட பியூசி பிஎஸ்சி எம்எஸ்சி எஸ்எஸ்எல்சி ஏபிசி தெரியுமா. எடுத்து சொன்னா புரியுமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டான் லட்சணமா. ஆட்டம் பார்த்து ஓட்டம் பார்த்து ஆட முடிவு கட்டணுமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டான் லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டான் லட்சணமா. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு எம்எஸ்வி ஐயா கிட்ட சட்டுன்னு கேட்டுடலாம். சொல்லுங்க சார். நல்லா பாட்டாங்க. தேங்க்யூ சார். அண்ட் நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்து கண்டிப்பா இதுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் நிறைய ஃபீட்பேக் கொடுக்க இருப்பாங்க. ஸோ லெட்ஸ் ஆஸ்க் தெம். ஐயோ என்ன ஒரு பாட்டு இது. அப்பா இன்னைக்கும் இட்ஸ் ஸோ யங் இல்லை. அமேசிங்காக இருந்தது. இட் வாஸ் ரியலி குட். எனக்கு அப்படியே எழுந்து டான்ஸ் ஆடணும்னு தோணித்து. ஆனால் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. ஓகே சார் சார் சொல்லுங்க சார் திருப்பியும். டான்ஸ் ஆட தெரியலன்னு தான் டான்ஸ் இல்லைன்னா டான்ஸ். சார் ஆக்சுவலி நீங்க கரெக்டா சொன்னீங்க. எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஸ்ரீனிஜியை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஒரு ஸ்டெப் ஆடுங்க. நீங்க சொன்னதாவது ஆடுறாரான்னு பார்க்கலாம்.
நான் தான் சொன்னேன் டான்ஸ் ஆட தெரியலனா அது உடான்ஸு. டான்ஸ் ஆட தெரிஞ்சு அது டான்ஸ். இப்போ டான்ஸ் ஆட சொல்லிடலாமா? உடான்ஸ் ஆட சொல்லுங்க. டான்ஸ் ஆட ஸ்ரீனிஜி சார் நீங்களுமா சார் என்ன சார் நீங்க என்ன அப்படி நான் தப்பா சொல்ல. நீங்க ஆடணும்னு ஆசைப்படுறாங்க ஆளுங்களை என்ன ஆகி போச்சு இப்போ. அவ்வளவுதானே. எம்எஸ்வி சார் உடைய பேச்சை மீறுவீங்களா? நீங்க கண்டிப்பா மீற மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஆடாத ஆட்டமா ஆடுங்க ஐயா. அதான் ஐயோ Sriniji, the stage is yours. Can we have the music, please? சார் இப்படி பண்ணிட்டேங்க. அங்க வரணுமா? Please put your hands together for Sriniji. ஆளுங்க. Super singer வரலாற்றில் முதல் முறையாக One more encore performance. சார் சொன்னாருங்கப்பட்ட ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் நான் பண்ணேன். இது நான் பண்ணவே மாட்டேன். அவர் சொன்னார். சார் எப்படி எப்படி இருந்தது உங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்? ஸ்ரீனிஜி எப்படி ஆடினாரு? அவரு டான்ஸ் மாஸ்டர் தானே ஏற்கனவே. அப்படியா? அப்புறம் தான் பண்ணேன். அவர் ஆடாத ஆட்டமா? இது வேற ஏதோ மாதிரி இருக்கு ஸ்ரீனிஜி. எனக்கு புரியல இன்னைக்கு. ஐயா ஏன் புரியல? நல்லா டான்ஸ் ஆடுவாருன்னு சொன்னேன். வேற ஒன்றும் தப்பா அதோட சொல்லல. உங்களுடைய முகத்தை பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் காலேஜ்ல ரேகிங் அப்புறம் மாட்டிப்பாங்க சீனியர்ஸ் கிட்ட இருந்து. சீனியர்ஸ் இல்ல பிரின்சிபல் டிமாண்ட் மாதிரி. But for the first time on Super Singer stage, what an accomplishment. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் வராம இருக்க முடியுமா? ஐயா அடிக்கடி வந்து போங்கய்யா. நான் இங்கேயே இருக்கேன்யா. இருங்க நல்லா இருக்குது. எந்திருங்க. நான் எங்கேயும் போகிறேன். அடிக்கடி வந்துட்டு போக மாட்டேன். இங்கேயே இருக்கேன். சின்ன சின்ன குழந்தைங்களாம் ஆடுறதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவேன். ஸ்வீட். நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். கண்டிப்பா நீங்க இன்னைக்கும் வரணும். நீங்க இங்க. நான் இங்கேயே இருக்கேன். வரணும்னு சொல்லக்கூடாது மறுபடியும். சரி இங்கே ஓகே. Thank you Sriniji. Thank you very much. Thank you. And நாங்க எல்லாரும் எம்எஸ்வி சார். ஓகே சார். Thank you சார். நாங்க எல்லாரும் தொடர்ந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவோம். Thank you. 1 2 3 அப்படியே போலாம் சார். அப்படியே நம்ம போயிடலாம். அப்படியே ரொம்ப நல்லா பாடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டு பேரும் நல்ல எனர்ஜியோட நல்ல நல்ல ஆட்டிடியூடோடு இருந்தது. பாடினதில் பர்ஃபெக்ஷன் பார்த்தா சங்கதிகள் அதெல்லாம் நல்லா க்ளீனாக பார்வதிக்கு வந்தது. உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு இந்த வாங்க மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாச்சு. பட் நல்ல ஆட்டிடியூடு நல்லா ஆக்ட் பண்ணி என்ன வேணுமோ அதை நல்ல விதமாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணீங்க. ரெண்டு பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கிரேட் பர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணீங்க. பார்வதி நீங்கள் நல்லா பாடினீங்க, நீட்டாக பாடினீங்க. பட் இன்னும் இந்த ஆட்டிடியூட் இன்னும் இருக்கா. யூ கேன் ட்ரை. பட்டிக்காடா பட்டணமா ஒரு என்னமோ பண்ணுவாங்க அந்த வாய்ஸில். ஸோ மெனி ஆஃப் தோஸ் அந்த ஆக்சென்டிங் நிறைய இடத்துல இன்னும் வந்திருக்கலாம்னு தோன்றுறது. பட் Syed, you really brought out that attitude. Syed is a little more outgoing, I think. So it's all how you are as a person and அதுவும் இருக்குது. பட் ஓவரால் கேட்குறதுக்கு சூப்பராக இருந்தது. வெரி எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும். வெரி குட்.